ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. மதி அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. மதி, என்ன மாச்சி நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை வரலையான்றாங்க. மாப்பிள்ளை பெரிய பொல்லாத மாப்பிள்ளை பாருங்க அப்படின்றாங்க. மதி, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்றாங்க. அம்மா, அந்த வீட்டை பற்றி எந்த ஒரு நினைப்பும் எனக்கு வேண்டாமான்றாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்கன்றாங்க. மோசமான ஆளுங்களா மதி? என்னடி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியா? ஓ, நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவேன் நீ சொல்கிற இல்லைன்றாங்க. அம்மா, உன் பொண்ணு எப்படின்னு உனக்கே நல்லா தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்பும் போது என்ன நம்ப மாட்டேங்கிறல்லம்மான்றாங்க. கொஞ்சம் கூட உனக்கே மனசாச்சு இல்லையாம்மா? ஏம்மா நீ என்ன நம்ப மாட்டேங்கிற? அவங்கள நம்பும் போது என்ன நம்பலாமா இல்லையாம்மா நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையை கேளு, சரியா? இங்க பாருமா, அந்த வீட்டுல இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்றாங்க. மதி, ஏன் மதி, இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்காது மதி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும்ன்றாங்க. போதுமா போதும், என்ன அப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னம்மா நீங்களும் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்றாங்க. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அங்க இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாதுமான்றாங்க. நான் போகல, அவங்க என்னைக்கு வந்து அவங்க தப்ப உணர்ந்து கூப்பிடுறாங்க, அன்னைக்கு நான் போய்க்கிறேன். அது வரைக்கும் நீங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வேற எங்கேயாச்சும் போயிடுறேன்னு வாங்க. மதி, நீ உள்ள போமான்ட்டு அவங்களுடைய அப்பா அமுச்சு வச்சிருவாங்க. எங்க என்னங்க நடக்குதுங்கன்றாங்க. இப்ப நம்மளால எதுவும் பேச முடியாது, ஏன்னா அவன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும்ன்றாங்க. இல்லைன்னா தேவையில்லாத வந்து அவ டென்ஷன் தான் ஆகுவா. வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், தங்கராஜ் சார் கிட்ட பேசலான்றாங்க. எங்க என்னங்க இது பேசிக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் கால் பண்ணி அவங்க மாமாவுக்கு சொல்லுவோம். அவங்க மாமா வீட்டுக்கு வராங்க. என்ன அத்தை, அதுக்குள்ள வீட்டுல என்னென்னவோ நடந்திருக்குன்றாங்க. ஆமா மாப்பிள்ள, என்னென்னவோ நடந்து போச்சு அதுக்குள்ளன்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் இல்ல அத்தை, ஏன் அத்தை அவசரப்பட்டீங்கன்றாங்க. மாப்பிள்ள, அவ எவ்வளவு திமிரு பேசிட்டு இருக்கா தெரியுமான்றாங்க. திமிர் பிடிச்ச பொண்ணுதான், ஆனா நல்ல பொண்ணும் கூட அவன்றாங்க. சரி இருங்க பாக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மதியுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து மதியுடைய வாழ்க்கை எப்படி சரி பண்ண போறாங்க தங்கராஜன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.